எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுடைய காலை மலர் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல. ஃபர்ஸ்ட் நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுற விஷயம் வந்துட்டு கதைகளை வந்து பல கோணங்கள்ல மண் சார்ந்த கதைகளை வந்து பல டிசைன்ல சொன்ன பாரதி ராஜா சார் அவர் கூட சேர்ந்து விதைன்னு ஒரு சூப்பரான ஷார்ட் ஃபிலிம் நடிச்சு பல அவார்டுகளை வின் பண்ணிட்டு இருக்கு. பயங்கரமா நடிச்சிருக்கீங்க. அந்த படத்துக்கு பிறகு நடிக்காம ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு மறுபடியும் வந்ததுக்கு காரணம் என்ன சார்? அதை முதல்ல சொல்லுங்க சார் எங்களுக்கு. நான் ஆர்ட் டைரக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு வந்தேன். ஆர்ட் டைரக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்பவும் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஓகே. இப்போ நாளைக்கு ஷூட் இருக்கு. நான் இன்னைக்கு செட் ஒர்க்லேருந்து தான் வரேன். நடிக்கணுன்றது அதுவாக வந்துச்சு. நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க, நடிக்க வச்சாங்க மேம் கிருத்திகா. நடிக்க வச்சிருக்காங்க. என்னையே நடிக்க வச்சுட்டாங்க. அதை எடுத்து இன்னொன்று நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அது ஒரு நடக்குது, அது தெரியல, மேஜிக்காக தான் இருக்கு. ஓகே, நானா எதுவும் போலப்பா, அதுவும் மேஜிக்கா நடந்துட்டு இருக்கு அப்படின்றீங்க. சூப்பர் சார், சூப்பர். எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு உங்களோட பேஷன், உங்களோட ஆம்பிஷன் எல்லாமே ஆர்ட் டைரக்ஷன். நான் வந்து ஃபிலிமில் நான் சினிமா இருக்குது, சினிமாவில் வந்து ஆர்ட் டைரக்ஷன் இருக்குது, அந்த ஆர்ட் டைரக்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த பயணத்தில் தான் இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். அதே மாதிரி வந்துட்டு விதை அந்த படம் வந்துட்டு நிறைய பேரால் வந்து வரவேற்கப்பட்டிருக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு இப்போவும் வந்து மக்கள் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த கதையை நீங்கள் நடித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க சார்? எனக்கு தெரியல, அது நடிக்கிறதுன்றது ஒரு ஆக்சிடென்டலாக நடந்துச்சு. அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சு. ஒரு தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு. கண்டென்ட்னா ரொம்ப ரெகுலராக சொல்ல இல்லாமல் அது வில்லேஜில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், இப்போ இன்ஃபெர்டிலிட்டியை பற்றின ஒரு விஷயமாகவும், விவசாயம் சார்ந்த ஒரு விஷயமாகவும், அதனால் இருக்கிறது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் சார்ந்து இருக்கிறதுனால மேபி இப்போ எல்லாருக்குமே சின்ன சின்னதாக வந்து ஒரு அதை பற்றின சின்ன ஒரு தெளிவு இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்றதை மட்டும் தான் நம்பினேன். அது எனக்கு இப்போ என்ன தோணுன்னா, நம்ம சரியாக தான் நினச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன சூப்பர் சூப்பர். இயக்கம் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவரு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீங்கள் நடிச்சது கூட கிடையாது, இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் படப்படப்பாக இருக்கும். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஷூட் எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பாரதி ராஜா சார் வச்சு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் ஆக்சுவலாக அதுக்கு ஹீரோன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் தான் அந்த கதையை வந்து த்ரோ பண்ணுவார். என்ன நடக்குது, எதனால் இப்படி, இதெல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் ஒரு 4-5 நாள் ஷூட் பண்ணிட்டோம். பண்ணிட்டதுக்கு அதுக்கப்புறமா தான் அவரை வச்சு பண்ணோம். அவரை வச்சு பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு என்னென்னா, எது பண்ணாலும் கொஞ்சம் அதுக்காக உண்மையாக இருந்து செஞ்சேன்ன்றது எப்போவுமே எனக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கும். அதனால் நம்ம சரியாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு. நான் சரியாக தான் செய்கிறேனான்ற கிளாரிட்டி எனக்கு தெரியல. ஏன்னா அது நடந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டே அவரை மீட் பண்ணிவிட்டு பேசும்போது அவர் பேசினார். பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடிக்க ஆரம்பித்தேன். நானும் நான் ஆக்சுவலாக நடித்தேனான்னு எனக்கு தெரியல. அவர் கேட்டார், அதுக்கு ஆமான்னு தலையாட்டினேன். இல்லைன்னு சொன்னேன். அதுதான் எனக்கு பாசத்துக்குரிய பாரதி ராஜா சார் உங்ககிட்ட பாசமா இருந்தாரா இல்ல ஒரு டைரக்டராகவே? அப்படியே இல்லை, ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கு. ஏன்னா டைரக்டர் வந்துட்டு துரைன்னு சொல்லிட்டு, செல்வதுரைன்னு சொல்லிட்டு, அவர் தான் வந்துட்டு சாரை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஐயோ அவங்க கிடைக்கிறதே கஷ்டம், எப்படியாச்சும் அவர் கூட்டின்னு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். அவர் அவ்வளோ ஒர்த்தாக இருந்தார் அந்த கேரக்டரை தாங்கிறதுக்கு. அதுக்கு நாங்கள் கூட அவர் கூட இருந்ததெல்லாம் வந்து நிஜமாகவே தெரியல. நம்ம சினிமாவை அப்பத்துலேயே பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பழகி வந்திருப்போம் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அமேசிங். அது எனக்கு சீக்கிரமாக நடந்த மாதிரி இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டப்புன்னு நம்ம கையில் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். சூப்பர் சார். ஸோ இருக்கப்பற்ற அந்த படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமான வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே? இருக்கப்பற்று படம் வந்துட்டு ஆக்சுவலாக 2007 நினைக்கிறேன், சந்தோஷ் சுப்ரமணியம் சொல்லிட்டு ஒரு படம், ஜெயம் ரவி சார் படம். அந்த படத்தில் வந்துட்டு நான் வந்து அப்போ தான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். அதில் வந்து யுவராஜ் அந்த டைரக்டர் இருக்கப்பட்ட டைரக்டரோட அவனும் அசிஸ்டண்ட்டாக இருந்தான். ஸோ அப்போதுலேருந்து எங்களோட ஃப்ரெண்டாக அப்படியே கூடி ஓடி செட்டில் ஓடி ஒரு இருக்கலாம், அந்த மாதிரி ஒன்று இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் அப்படி இந்த வேலை இதில் வரணும் அப்படின்ற பயங்கரமாக நான் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தேன், அவன் ஓடிருக்கான். அதுக்கப்புறம் அவன் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதான் அரௌண்ட் 9 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முறை எதாவது பேசும்போது நான் படம் பண்ணுறேன்பா, வாப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தான். ஸோ அப்போ போய் பார்க்கும்போது இவ்வளோ கனமாக ஒரு புக்கு கொடுத்தான். காலையில் போய்ட்டு உட்காந்தேன், ஸ்கிரிப்டை படிச்சிருப்பான்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ நீ கதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இல்லை நீ படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். காலையில் போய் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன்.
டீ சொல்கிறேன், மதியானம் ஆயிடுச்சு லஞ்சு சொல்கிறேன், திருப்பி 4 மணி ஆகுது. இது முடிகிற மாதிரி இல்லை, போயிட்டே இருக்கு. நைட்டு டின்னர் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு அரௌண்ட் போயிடுச்சு 11 o'clock கிட்ட போயிடுச்சு. படிக்க அது இன்னும் ரொம்ப நல்லா ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. லைஃப்பில் நிறைய பேர் இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு தெரப்பி மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த படம் இப்போவும் நிறைய அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்க்கும்போது அவங்க நீ தான் இப்படி நான் தான் இப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிக்கிறதுக்கான கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ அவ்வளோ படிக்கும்போது அவ்வளோ ரொம்ப சூப்பரான ஒரு கதை வச்சுருந்தான் போயிட்டு, எப்பா இந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சிடும், இது நான் தெரில எனக்கு இது பயங்கரமாக ஜெயிச்சிடும்பான்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல. எனக்கு என்னென்னா லைஃப்லேயே பயங்கரமாக நம்பிக்கை வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இது சரியாக இருக்கோன்னு நினச்சி ஆமான்னு சொல்லிட்டு நமக்கு ஒத்துப்போம்ல, அந்த விஷயம் வந்து ஃப்யூச்சரில் ஆமாவா நடக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்மளுக்கு என்ன பயங்கர எனர்ஜியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த படம் அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம். சூப்பராக ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடத்துல சின்ன ஏரியாக்கள் தான். டைரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாப்புல. என்னென்னா அந்த கதைக்கானவங்கள அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கோ அது எங்கேயுமே வந்து ஆர்ட் டைரக்ஷன்லையும் சரி, அவங்க நடிப்புலையும் சரி, அவங்க போடுற உடையிலையும் சரி, எங்கேயுமே அது மீறிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாப்புல. நாங்களா எக்ஸ்ட்ராவாக ஒன்று திரும்ப அப்ளை பண்ணலான்னா கூட வேணாப்பா இவ்வளோ இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. இவ்வளோ வருஷம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் சேர்ந்து அந்த படமாக பண்ணதில் ஒரு நாளும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன், ஏன்பா இந்த சீன் பயங்கரமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டே நீங்களே மாறி மாறி சொல்லிக்கிட்டீங்களா? இல்லை, ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு நாளுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். கடைசியாக படம் ரிலீஸ் ஆகிற நேரம் நான் ஊரில் இல்லை ஆக்சுவலாக. இப்போ படம் போயிட்டுருக்கு, என்னால் வர முடியல. படம் ரிலீஸ் ஆகி இங்கே பார்த்தா ஒரே சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்கான். ஐ மீன் சரியான அங்கீகாரமாக வந்து நல்லா கிடைக்கிற மாதிரி. ரொம்ப ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் 2019 ஆச்சு. என் ஒய்ஃபும் நானும் சேர்ந்து ஐ மீன் என்னோட படத்தை தியேட்டரில் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு, பையனுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. தியேட்டரில் ஒரு படம் கூட பார்க்கலாம். நாங்கள் வீட்டில் டிவியில் ஓடிடியில் மட்டுமே வர படங்கள் எல்லாமே ஓடிடியில் ஸ்ட்ரெயிட்டாக ரிலீஸ் ஆகுதுன்றதால ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதுன்றதால ஓடிடியில் மட்டும் பார்த்துருந்தேன். இப்போது தியேட்டரில் படம் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு போய் பார்க்கலான்னாக்கா என்னால் அந்த சூழ்நிலை எனக்கு சரியாக வரல. அதுக்காகவே இருந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட நான் 10-15 நாள் கழித்து தான் ஒரு நாள் சரி ஒரு ஷெட்யூலில் ஒரு கேப் கிடச்சிது. ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, நான் நாகர்கோயிலேருந்து பாம்பே போனோம் அடுத்த நாள். அந்த ஒரு கேப்பில் இங்கே வந்துட்டு வீட்டில் படத்தை பார்த்துட்டு அந்த ஈவினிங் படத்தை பார்த்துட்டு மறுநாள் நைட்டு 2 மணிக்கு ஃப்ளைட்டு கிளம்பி அப்படி போயிட்டு அப்படி போனேன். பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கூட்டம், அந்த படத்துக்கான ஒரு வரவேற்பு அழகாக இருக்குது. ரொம்ப மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே சொன்னீங்க நேரம் போகிறதே தெரியல, படிச்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆர்ட் டைரக்டராக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக அந்த படத்தை போய் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லிட்டரலாக நான் ஆடியன்ஸாக தான் அதை பார்த்தேன். அதனால தான் என்னால் வந்து அதில் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடிஞ்சுது. நானும் என் ஃப்ரெண்டும் என் லைஃப்பில் நடக்கிறதோ நம்ம சொல்ல கேட்டிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்போம், நம்ம அப்பா அம்மா பார்த்துருப்போம். ஸோ இவங்களோட லைஃப்பில் நடக்கிற குட்டி குட்டி விஷயங்களுக்குள்ள அந்த படத்தில் ரொம்ப அழகாக குட்டி குட்டி சண்டைகள் கூட அது வேணுன்றது தான் அது எண்டாக இருக்கும். சண்டைகள்ன்றது வந்துட்டு பிரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது, சேர்ந்துக்கிறதுக்கு தான் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக டைட்டிலாகவே பயங்கரமாக இருக்கும்ல, அது இருக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்ட் டைரக்டராக வந்துட்டு எப்போவுமே செட்டு போடணும், பயங்கரமாக வந்துட்டு எல்லாமே பண்ணணும், ஒரு ட்ராமேட்டிக்கான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த கதைக்களம் பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்தமான கதைக்களம் அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது நம்ம கையை கட்டி போட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது சார். அது இருக்கு. இங்கே நம்ம வந்து செட்டாகவும் போட்டு படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வாழ்வியல் சார்ந்த கதைகளுக்கு வந்து அதை சரியாக செஞ்சிடணுன்ற பட்சத்தில் அது எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா அந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அது அதுவாக தான் இருக்குதா, அது லைஃப்பில் அந்த குழந்தை, அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும். விதார்த் சாரோட வீடு ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருக்கும். அந்த வீட்டில் வந்து ஒரு தொட்டில் இருக்கணும். அது எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலுமே அந்த தொட்டில் துணியில் கட்டி ஒன்று இருக்கணுன்றது ஒன்று இருக்கும். இது இவருடைய வீட்டில் வந்துட்டு விக்ரம் பிரபு சார் வீடை வந்துட்டு அவங்களுடைய வாழ்வியல் வந்துட்டு என்னவா இருக்குது, அவங்க எந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒன்றுமே இல்லை, அவங்க ஒருத்தனோட சம்பளம் ஒரு ரெமுனரேஷன் வந்து அவனுடைய வாழ்வாதாரத்தில் வந்து எந்த மாதிரியான உடை உடுத்துறான், எந்த மாதிரியான பொருட்களை வாங்கப்படுறான் அப்படின்றது வந்து அவனுடைய ஊதியம் தானே நிர்ணயிக்குது. ஸோ அப்போ இவங்களுக்கான ஊதியம் இவ்வளோ தான் இருக்குன்றது ஒன்று தெரிஞ்சுக்கும் போது அப்போ அதுக்கான சைஸில் தான் அந்த வீடு இருக்குன்றது ஒன்று தெரியுது. அவங்களோட மனநிலை அதுவாக இருக்கும் போது அந்த மாதிரியான கலரை யூஸ் பண்ணுறாங்களான்றதும் தெரியுது, அந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி
சூப்பர் சார் சூப்பர். ஸோ அதே போல் இப்போ வந்துட்டு ஒரு லொக்கேஷன் லைவாக இல்லாத பட்சத்தில் 50% வந்துட்டு சிஜி, 50% வந்துட்டு நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இருக்கப்பற்று படத்தை பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான சிஜி ஒர்க்ஸ் இல்லை இருக்கப்பட்ட படம் அந்த மாதிரியான கதையும் கிடையாது. நம்ம பெருசாக வந்து பாகுபலியை மாதிரியான ஒரு படம் ஒரு பல ஆயிரம் பேர்களை காமிக்கணும், பெரிய ஒரு செட்டம் வைக்கணும், அந்த மாதிரியான விஷயம் அது கிடையாது. இல்லை அது அந்த அந்த ஒரு ஸ்டைல் வேற. அதுக்கு வேணா சிஜின்றது ஒரு பாதி சதவிகிதம் வந்து வேணா அதுக்கு சப்போர்ட் ஆகலாம். இந்த மாதிரி படங்களுக்கு அது சிஜின்றது தேவைப்படாது. ஏன்னா லைவாக இருக்கணுன்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் நம்ம என்ன இருக்குமோ, நம்ம என்ன பயன்படுத்துமோ, அந்த மாதிரியான இடங்களும் அந்த மாதிரியான பொருட்களுமா ஒன்று செய்யப்படுறதல்ல, அந்த வாழ்வில் அதை மாற்றிக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் கூட ஒன்று வாங்கிட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வாங்கிட்டு வர்றதும் அது ஒரு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து வச்சதுன்னு ஒன்று இருக்கும்ல. எந்த வீட்லேயுமே ஒரே நேரத்தில் போயிட்டு எல்லாமே சோஃபாவாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், புதுசா இருக்கு எதுவுமே வந்து உடனேலாம் யாரும் போய் வாங்கிக்க மாட்டாங்க இல்லையா. அது எல்லாத்துக்குமே ஒரு வயசு இருக்கும். நம்ம ஒரு திருவிழா போயிருப்போம், அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு வந்திருப்போம். ஒரு மால் போயிருப்போம், அங்கே பார்த்தா வேறு ஏதோ ஒரு கப் வாங்கிட்டு வந்திருப்போம். இல்லை இந்த மாதிரி நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு குட்டி குட்டியாக சேகரிக்கிறதும். இன்னொன்று அந்த கேரக்டர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அந்த கேரக்டர் வந்து எந்த மாதிரி பைக்கராக இருப்பார் இதில் வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த கேரக்டர் என்னவா இருக்கு, அது எந்த மாதிரியான பொருட்கள் பிடிக்கும் அப்படின்றத தேடி அதுக்கான காலம் இருக்கும்ல. இது போன வருஷம் வாங்குது, இந்த வருஷம் வாங்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறது தான். சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொல்லும் போதே தெரியுது ஒரு ஒரு பொருளை வாங்குறதுக்குமே வந்து எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு படத்துக்கு வாங்கின பொருளை வந்து இன்னொரு படத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா சார்? தேவைப்பட்டால் பண்ணுவோம். மேக்சிமம் கதை தான் அதை நிர்ணயிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு கதை அதுவா இல்லாமல் இருக்க, அது இல்லைன்றதை பொறுத்து அதையே திருப்பிலாம் நம்ம ரிப்பீட் எடுத்துன்னு வர முடியாது. ஒரு கதை டிமாண்ட் பண்ணோம், எனக்கு வேற வேணும், எனக்கு இப்படிதான் இருக்கணும், அது வயசு அதே சொல்லிடும். இல்லை நீங்கள் சொன்ன பாகுபலியில் அவர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு எவ்வளோ வயசு இருக்கலாம், அதை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வயசு இருக்கும், அது இப்போ தான் அவங்க எல்லாமே எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிடாது. ஸோ அதே போல் ஒரு படத்துக்காக ஒரு செட் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே அலைஞ்சு திரிஞ்சு தேடி நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அது இப்பயும் பொக்கிஷமாக வந்துட்டு அடுத்த படத்துக்காக சேவ் ஃபார் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்களா ஏதாவது? அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. சரி என்னன்னா ஆன்டிக்கா சில பொருளை நம்மளுக்கு கிடைக்காது. அதை பார்த்ததுமே நம்மளுக்கு வந்து எங்கே யதார்த்தமாக நம்ம கண்ணில் படுறது தானே. நம்ம ஆர்டரேட்டராக நீ எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கண்ணில் போடும் இல்லையா. ஸோ நான் பயணிக்கிறதுல எனக்கு இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ இருக்கிற விஷயங்கள அது காசு கொடுத்து வாங்குற பொருளாக இருக்கலாம், இல்லை நான் ரோட்டில் நடந்து போகும்போது கீழே இருக்கிற ஒரு பொருளாகவும் கூட இருக்கலாம்ல. ஸோ அது ஏதோ ஒரு வகையில் சேவ் பண்ணி வைக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு அழகாக தானே நம்ம தேடி எடுக்கிறோம். அது ஃப்யூச்சரில் நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம், இல்லை அது வைக்க அது இன்னும் கொஞ்சம் வயசாக அது இன்னும் பழைய பொருளாக மாறிடலாம். அந்த மாதிரி பொருட்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே சூப்பர் சார் சூப்பர். நீங்கள் ஒரு ஆர்ட் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராகவும் இருக்கிறதுனால நான் அந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும். வந்துட்டு இப்போ நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க நடிக்கிறதுக்கு என்னடா இவ்வளோ டேக்ஸ் வாங்குறாங்க, இதுக்கு நம்மளே போய் நடிச்சிடலாமே அப்படிங்கிறது அந்த ஏரியா யோசிச்சது இல்லையா சார்? அது நம்ம ஏரியாவே இல்லை, நம்ம இங்கே இருந்துருவோம். நான் நடிக்கிறதுன்றது வந்துட்டு ஏதோ ஒரு விருப்பப்பட்டு என்னை கூப்பிடுறாங்க, இல்லை அந்த இடத்துக்கு என்னால் அவங்களுக்கு சரியாக உண்மையாக இருக்க முடியுதான்றது மட்டும் தான் நான் முயற்சி பண்ணுறேன். அவங்க அதை நடிக்கிறதுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்கிற பட்சத்தில் நான் அதுவாக ஒன்று முயற்சி பண்ணுறேன், அது அதுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஓகே சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கானது வர வரைக்கும் நான் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் அதுக்காக பண்ணணுன்னாக்கா உழைக்கணுன்னாக்கா நான் அதுக்காக அதை செஞ்சிடணுன்றதுல மட்டும். சூப்பர் சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி வந்துட்டு சினிமாவுக்கு வர எல்லாருக்குமே வந்துட்டு நடிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கும் சார். அந்த மாதிரி என்ன மாதிரி கதைக்களத்தில் என்ன மாதிரியான ஒரு ரோலில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க சார்? நீங்கள் எனக்கு தெரில, காலம் முடிப்பணும் எதாக இருந்தாலும். காலம் சினிமா கொடுக்குது, நிஜமாக சினிமா நிறைய கொடுக்குது. சினிமா ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கு. சினிமா இந்த வாழ்க்கையில் நான் பயணிச்சிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் அதோட பங்கு பெருசாக இருக்குது. ஒரு நாளுமே வந்து நான் அதை அனுபவிக்கிறேன். இன்னும் நிறைய கொடுத்துச்சுன்னா வாங்கிப்பேன், கொடுக்கும்னு நம்புகிறேன். அது என்ன வேணாலும் நடத்திட்டு. ஸோ ஒரு ஆர்ட் டைரக்டராக எந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க? இது வரைக்குமே நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே எந்த ஒரு ஃபிலிம், எந்த ஒரு ஜானர் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது? அப்படி வந்து பிரிச்சிட முடியாது. என்னென்னா நான் ஒரு போலீஸ் படம் பண்ணுறோம், ஒரு டாக்டர் படம் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறோம். நான் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், கலியுகம்னு சொல்லிட்டு ரிலீஸ்க்கு இருக்குது. அது வந்து 2050 நடக்கிற மாதிரி அட்வான்ஸ்டாக இருக்கும் அந்த கதை. ஓகே. ஸோ அதுக்காக வந்து தேடி நாங்கள் பிடிச்ச ஒரு விஷயம். சரி என்னென்னா இந்த நேரத்தில் என்ன நடக்குதோ, இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோக்ராம் கிடைக்குது நம்மளுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டே போயிட்டே இருப்போம். அதை சரியாக செஞ்சுருவோம். அது ஒன்று ஒரு நாளில் ஏதோ
என்னை திருப்தி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆர்ட் டைரக்ஷனாக பண்ணுறது என்னை ஒரு ஒரு நாள் திருப்தி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஒரு நாளும் அப்படியே கடந்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் செய்வேன். நல்லா ஓகே, செய்வேன். சூப்பர் சார். ஸோ முன்னாடி பேசும்போது வந்து சிஜி ஒர்க் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? சிஜி ஒர்க் வந்து அதிகமானதுக்கு பிறகு வந்து ஆர்ட் டைரக்டருக்கான ஒரு இடம் இல்லை ஆர்ட் டைரக்டருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் இல்லை பண்ணுறீங்க அப்படி சார்? இல்லவே இல்லை. ம் அப்படி இல்லை. சிஜின்றது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ம் சிஜின்றது முழுக்க முழுக்க சிஜி வச்சு படங்கள் இன்னைக்கு வரதே இல்லையே. ம் சிஜி வச்சு மட்டுமே ஒரு படம் வந்துச்சுங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது. சிஜின்றது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஓகே. ஆஹ் எல்லா நேரத்துலையும் நம்மளால வந்து ஒரு 200 அடி ஏதோ ஒரு பில்டிங் காமிக்கணும், இல்லை ஒரு ஒரு 500 அடி இருக்க ஒரு மலையை காமிக்கணும் போது மலையை நிஜமாக நம்மளுக்கு கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கான பொருட்செலவுன்றது அது அதீதமானது. ம் மலையை என்னால் வந்து ஒரு 20 அடிக்கு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அது இன்னும் 450 அடி அந்த உச்சி இருக்குன்றது காமிக்கிறதுக்கு தான் வந்து அந்த சிஜி. சிஜியோட பயன்பாடு இருக்குதே ஒழிய, ம். மற்றபடி தொடுறதுலேருந்து அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆர்ட் டைரக்ஷனாக மட்டும்தான் இருக்கும். ம் ஸோ அதனால் ஆர்ட் டைரக்ஷனுக்கும் சிஜிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அது எதுவுமே இல்லை. ஏன்னா கிளாஷஸ் இல்லை. ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களால தான் ஆர்ட் டைரக்டராக பயணிச்சிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சிஜிக்குமே வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா அது என்னவா வரணும் அப்படின்றது வந்து ஒரு இன்னைக்கு ஆர்ட் டைரக்டரோட அடுத்த இதாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைனர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் ஒரு கதையை இயக்குனர்கிட்டேருந்து வாங்கி அந்த கதைக்கான களம் என்னவா இருக்கணும், அது எவ்வளோ பெருசாக இருக்கணும், ஹியூஜாக இருக்கணுமா, இல்லை குட்டியாக இருந்தால் போதும், விதார்த்தோட வீட்டுக்குள்ளே இருக்கணுமா, இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு பெரிய மாளிகைக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை எந்த அளவில் நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுன்றது பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் சிஜி இருக்குன்றது. அப்போது நான் சொன்னல ஒரு 20 அடி நான் ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன்னாக்கா 20 அடிக்கு மேலே இன்னும் ஒரு 120 அடி இருக்கணும்னாக்கா அந்த 120 அடி எப்படி போய் முடியணுன்றது வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அதை ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த சிஜி டீம் கூட இருக்கும். டைரக்டர் என்ன நினச்சிருக்காரோ அது இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் வந்து அதை டெவலப் பண்ணி இல்லாட்டி அவையில் போயிடும் அது. அதனால் வந்து ஆர்ட் டைரக்ஷனோட சேர்ந்து தான் சிஜியாகவும் இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார். அதனால் எந்த வகையிலுமே வந்து பாதிப்புலாம் இல்லைங்க, ஒன்றும் கிளாஷஸ்லாம் இல்லை அப்படின்னு. சூப்பர் சார். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்துட்டு நீங்கள் கதையை கேட்கும் போதே வந்துட்டு இது ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும். சிலது வந்து கஷ்டமாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம ஈஸியாக இருக்கிறது நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சில டைம் அது டஃப்பாகவும் மாறும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணதுல இது வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமாக சேலஞ்சிங்காக இருந்த ஒர்க் எது? இது ஈஸியாக எடுத்துக்கிற விஷயமா நான் ஒரு நாளுமே பண்ணுறதில்ல. பிடிச்சி பண்ணுறதல்ல. அது எவ்வளோ கஷ்டமாக எக்ஸ்ட்ரீம் எடுத்துன்னு போனாலும் அது செஞ்சிட்ட பிறகு ஒரு பயங்கரமாக ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். இது என்னென்னா டெய்லி நடக்கும். ஒரு நாளைக்கு இன்றைக்கி செஞ்சுட்டு அடுத்த மாதம் தான் இதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் அப்படின்லாம் கிடையாது. டெய்லி ஒரு டாஸ்க் நடந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு காலையில் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டில் நம்ம செஞ்சது சரியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு அது வரைக்குமே வந்து அது தெரியல, அது பிடிக்குது. அது நிறைய எல்லா ஆர்டிஸ்டர்களுக்கும் பிடிக்கும். எல்லா ஒர்க்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பிடிக்குதுன்றதால தான் திரும்ப நம்ம வேணான்னா ஒதுக்கிடுவோமே ஒரு விஷயத்த. ஆனால் அது பிடிக்குன்றதுனா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம திரும்ப அனுபவிச்சு பண்றோம். நீங்க வர்க் பண்ண ஃபிலிம்ஸ்ல எந்த ஃபிலிம் உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது? அதான் இப்போ சொன்னேன், சேலஞ்சிங்னு சொல்லிட்டு அது கிடையாது. அது அழகாக பண்ணின்றதுக்காக எவ்வளோ மெனக்கடல் தான். நம்ம இது மெனக்கெட்டுறணுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான். அது என்ன அது கடத்துது. சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி வந்துட்டு டேரக்டர்ஸ் வந்து திடீர்னு இப்படி ஒரு பொருளை கொண்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க கிட்ட கொஞ்சமா கோவம் அந்த மாதிரிலாம் காட்டி அது கோவம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா என்ன நம்ம யோசிச்சாலுமே இயக்குனரோட கதைன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த கதை ஒற்றி தான் நம்மளால வேலை செய்ய முடியும். அது யாராக இருந்தாலுமே கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கிடையே நம்ம க்ரியேட் பண்ணலாம். அது வந்துட்டு நீ என்லார்ஜ் பண்ண போறியா இல்லை வந்துட்டு அதை வந்து கம்ப்ரஸ் பண்ண போறியான்றது இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஒரு பொருள் அதை எந்த வகையிலையும் பாதிக்காமல் இருக்கணும். ஒருவேளை திடீர்னு அதை யோசிக்கலாம். அதான் அது கிரியேட்டராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும். கோவம்ன்றது முன்ன பின்ன வரதான் செய்யும். ஏன்னா ப்ராக்டிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று இருக்கும். ப்ராக்டிக்கலாக வந்து சிலது உடனே நடக்கும், உடனே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு அது அந்த கதையை அந்த சீனை இல்லை அவங்க சொல்ல போகிற விஷயத்த எவ்வளோ சப்போர்ட் பண்ணி அது எவ்வளோ எடுத்துன்னு போய் சேர்க்க போகுதுன்னு நம்மளும் அதை நம்பும் போது ஆமாம்பா அது உடனே அதை எடுத்து பிடிச்சானும்பான்னா இங்கே டக்குன்னு யோசிக்கிறது தான் இங்கே வந்து மேட்டராக இருக்குது. உடனே இது எங்கே கிடைக்கும், இல்லை உடனே இது கிடைக்காதுனாக்கா இது எப்படி செய்யலாம், அந்த இடத்துக்கு தான் போகும். ஸோ இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்க்கு நீங்கள் வந்துட்டு கம்மியான பொருட்செலவுலேயே எல்லாமே முடிச்சு கொடுத்து டேரக்டர்ஸ் கிட்டலாம் வந்துட்டு நல்ல பேர் வாங்கியிருக்கீங்களா, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட? அது கிடையாது. திரும்ப சொல்கிறேன். நான் என்ன நடக்கும்னாக்கா ஒரு கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அது பெருசாக கேட்குதுன்னா பெருசாக, சின்னதாக கேட்குதுன்னா சின்னதாக, இவ்வளோதான். நம்ம பெருசாக கேட்கும் போது நான் சின்னதாக அதை யோசிக்க கூடாதுல்ல. நான் அப்படி யோசிச்சுன்னா அதுக்கான நான் கிடையாது. அதை நான் தாங்குறவன் இல்லை.
அந்த கதை பெருசாக தான் கேட்குது, அதோட பேக்ரவுண்ட் பெருசாக தான் இருக்குது, அதுக்கு செலவு பண்ண விஷயங்கள் பெருசாக இருக்குனாக்கா நான் அதை பெருசாக தான் சொல்லணும், பெருசாக தான் செய்யணும். இயக்குனருக்கு நான் என் சைடில் இருந்து இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாம் கேட்பேன். கடைசியில் அவங்க ஒன்று ஏன்னா அவங்க கதையே ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இல்லை பொதுவாக எதுவாக இருந்தாலுமே ஒரு கதையை கெடுக்காத ஒன்று பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அந்த கதை அதுவாகவே இருந்தணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதில் ஃபீல் ஆக முடியுமே. ஒரு அம்மா அழுகுறதா இருக்கும், இல்லை ஒருத்தன் ஃப்ரெண்டு சிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தன் கீழே விழுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அதை கெடுக்காத அளவுக்கு எல்லாமே சுற்றி இருக்கணும். அது கெடுத்துச்சுனாக்கா அது ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணாது. கண்டிப்பா சார். அதே மாதிரி வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண ஒரு பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்துட்டு படத்தை முடிச்சுட்டு இந்தாங்க சார் மீதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வந்து டாஸ்க்கு. சரி, என்னன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று நேரம் செலவு பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு பணத்தை செலவு பண்ணணும். நீங்க என்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார்? சிச்சுவேஷன் தானே அதை பயங்கரமா ஆன்சர் பண்றீங்க சார். எல்லா क्वेश्चनக்கும் பதில் சிச்சுவேஷன். நம்ம சில விஷயங்களை சும்மா மறுத்து சும்மா பேசி அது பண்ண முடியாது. அது 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 இயல்பு கிடையாதுல்ல. ஒரு காலமும் அந்த சூழ்நிலையும் அதுக்கான பொருட்செலவும் தான் அது என்னவா மாறி எடுக்க போகுது. அதுக்காக இதெல்லாம் கொடுக்கப்படுதா அப்படின்றதுல அது மாறி நடக்குது. ஓகே, சூப்பர். ஸோ நீங்களும் வந்துட்டு அஸ் ஆர்ட் டைரக்டராக நிறைய படங்கள்லாம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் சமீப காலத்தில் பார்த்த படத்தில் இதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வியந்த ஏதாவது படம் இருக்கா? நான் ஜூப்ளின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்தேன். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. 40s ஃபிலிமோடைய அந்த ஸ்டுடியோ பீரியடில் இருந்த விஷயத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் வந்து பாம்பே போயிருந்தேன் நான். அங்கே ஒரு ஃபிலிம் மேக்கிங்கு அவங்க பண்ணுற அதுக்காக அவங்க போடுற எஃபர்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஓகேப்பா நம்மளும் இது செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இல்லை அது நிஜமாக பத்தாது. நம்ம பண்ணுறது நான் பண்ணுறது அதுக்கு வந்து பூர்த்தி ஆகிடுச்சா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது தெரில. நான் அந்த கடைசி நேரம் வரைக்கும் இது இன்னும் கொஞ்சம் என்னன்னா ஒரு அழகுபடுத்துதலுக்கு எல்லையே கிடையாது. அது எவ்வளோ நேரம் வேணும் பண்ணிக்கினே இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணுவோம். இது நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து இவ்வளோ நேரத்தில் இந்த மீட்டிங் இவ்வளோ நேரத்தில் முடிஞ்சாகணும், இவ்வளோ நேரத்தில் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோமே. அது எவ்வளோ நேரம் நம்ம வளர்த்தின்னு போகலாம் தானே. கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் அழகுபடுத்துறதுக்கு எல்லையே கிடையாது. அது எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொடுக்கப்பட்ட நேரத்தில் அது சரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்குமா அப்படின்றது தான் இங்கே வந்து நடக்கிறது. சூப்பர் சார். லாங் அகோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மலரும் நினைவுகளை கொஞ்சம் நம்ம வந்து தூசி தட்டி பார்க்கலாம். ஸோ ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை எங்கேருந்து வந்துச்சு, எப்போ வந்துச்சு? நான் டிராயிங் வரைவேன். சின்ன வயசுலேருந்தே வரைவேன். படிக்கும் ஸ்கூலிங்லேருந்தே வரைவேன். ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல அடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கோட லைஃப்லேயுமே ஒன்று இருக்குது. அந்த அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நம்மளுடைய ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறமே அதை வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும்ல. நம்மளோட அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு போவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வேறு இடத்துல தள்ளி போயிட்டு ஒரு இடத்த பிடிக்கும். ஸோ அதில் பயணிப்போம். ஸோ அப்போ நான் அந்த அடுத்ததுன்றது நான் இதுதான் அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுத்தேன். ஆர்ட் டைரக்ஷன் ஒன்று இருக்குது, நம்ம அதில் போயிட்டு பண்ணணும். ஓகே, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ட்ராயிங் பண்ண தெரியும். ஆர்ட் டைரக்ஷனோட பேஸ் என்னவா இருக்குது? ஒரு ட்ராயிங்காக இருக்குது. ஒரு ட்ராயிங் போட்டு கொடுத்து அந்த ட்ராயிங்கை வச்சுட்டு அது வந்துட்டு ஒரு செட்டாக மாறுது. அதுக்கு பின்னாடி பல உழைப்புகள் அது செட்டாக மாறுது. அப்போது என்னோடய ட்ராயிங் அதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஓகே, அப்போ இப்படியான ஒரு இடம் இருக்குது, அதை தேடி போவோம். அது நம்ம பிடிச்சிரும்ன்றதை நான் நம்பினேன். பிடிச்சிரும் அதில் சொல்லிட்டு சாதிச்சிருவேன். நான் அப்படியே வந்துட்டேன், இருக்கிறேன். இன்னும் முக்கிய இடத்தெல்லாம் பிடிச்சிருவோம். கண்டிப்பாக சார். ஸோ ஆர்ட் டைரக்ஷனில் யார் உங்களுடைய குருநாதர்? கதிர்னு சொல்லிட்டு நிறைய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருப்பார். அவர்கிட்ட தான் வந்துட்டு நான் 2007 தான் 7ல் வந்து அபியும் நானும்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட ஜாயின் பண்ணோம். அவர்கிட்ட தான் பண்ணோம். நம்ம முடிவு எடுப்போம்ல யாரோ ஒருத்தர்னு சொல்லிட்டு, அந்த முடிவு எடுக்கும் பட்சத்தில் நான் அவராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல முடிவு எடுத்தேன். ஸோ அவர்கிட்டே அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணும்போது போனதுமே நம்ம வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறதுக்கான இடம் எல்லா இடத்துலையுமே கிடச்சிடாதுல்ல. கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களோட சூழல் என்னவா இருக்கோ அங்கே ஆல்ரெடி ஒரு 10 பேர் இருப்பாங்க. நம்மள ஒருத்தர் தூக்கிட்டு நம்ம அங்கே உட்காரணுன்றது ஒன்று இருக்காது. ஸோ அந்த காலத்துக்காக நான் கொஞ்ச நாள் காத்திருந்தேன். அது ஆயிடுச்சு 2 வருஷம் கிட்ட. நான் அவர்கிட்ட தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி ஆனால் அதான் லைஃப் சூப்பராக இருக்குது. நம்ம என்ன நினச்சி பயணிக்கிறோமோ அதை நம்மளால் தொற்ற முடியுதுன்றது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப்பில் நடக்கிறதே நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து நடத்துது. ஸோ அப்போ நான் அதை நினச்சேன். என்னால் அது அங்கே செய்ய முடிஞ்சுது. ஸோ அதுதான் நம்மளுக்கு
கொடுக்குற கான்ஃபிடென்ட். ஓ அப்போ நம்மளால் இங்கே வந்துட முடியுது, அப்போது நம்ம இது ஆயிடலான்னாக்கா நம்மளால் ஆயிட முடியும், நம்மளுக்கு அடுத்து இது வேணும்னா அப்போ அதுக்காக உழைக்கணும், அது நம்ம கைக்கு வரோன்றது ஒன்று இருக்குல்ல. அப்படி வந்து இங்கே நிற்கிறீங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேரக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும், இந்த டேரக்டருக்குள்ள கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும்னு நீங்கள் நினைக்கிற டேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் சார்? இன்றைக்கி ஃபிலிமில் நிறைய நிஜமாக காட்டணும்னு நினைக்கக்கூடிய என்னென்னா நிறைய படங்கள் என்னால் செய்ய முடியாத போகிறதுக்கான சூழல் வந்து வருதா, அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த படம் நம்ம பண்ணிருக்கலாமேனா அன்றைக்கி பண்ண முடியல, ஏன்னா அன்றைக்கி இன்னொரு கமிட்மெண்ட் நம்மள இருக்கும் பட்சத்தில் நம்மளால் அங்கே போக முடியல. ஒரே நேரத்தில் 2 படம் அப்படிலாம் நீங்கள் பண்ணுறது இல்லையா? பண்ணுறேன் அது பண்ணலாங்கிறது இல்லை. இப்போவே எனக்கு 3 படம் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அது நடக்கும், அது ஷூட்டிங்கில் அதுக்கான காலநிலைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது மாதிரி அது போய்க்குதுன்னு வச்சுங்களேன். நிறைய இயக்குநர்கள் கூட பணிபுரியணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படங்களும் அது வந்து பார்க்கும்போது வர படங்கள் பார்க்கும்போது இந்த படம் நம்ம பண்ணியிருக்கலாம் போல அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய தோண தான் செய்யுது. அது எதுக்குன்னு எல்லாரும் நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அதை பயணிச்சு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அங்கே தொட்டுட்டு போக தானே போகிறோம். கண்டிப்பாக சார். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த டைமில் நீங்கள் வேற ஒரு ப்ராஜெக்டில் கமிட்டடாக இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அதை நீங்கள் தவற விட்டதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம் ஆனதுக்கப்புறம் என்னைக்காவது பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நிஜமாவே நிறைய அந்த ஃபீலிங்ஸ்லாம் நடக்கும். எந்த மாதிரி படம், சில படங்கள் நீங்கள் அந்த மாதிரி தவற விட்டது எது சார்? ரொம்ப ரீசெண்டாக இது ஜிகர் தண்டாக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சூப்பர். ஜிகர் தண்டா 2 வந்துச்சு. அதுக்கும் என்னால் போக முடியல, ஏன்னா நான் அப்போ வேறு படத்தில் இருந்தேன். ஏன்னா நம்ம வேற ஒருத்தருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம், உடனே அவங்களையும் விட்டுட்டு போக முடியாது. இங்கே போயிட்டு இவங்களையும் போயிட்டு நான் இதையும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களையும் போய் ஏமாற்றவும் முடியாதுல்ல. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உண்மையாக இருக்கணுன்றதுல எனக்கு கொஞ்சம் இது. ஆனாலுமே என்ன பண்ண, மனசு தானே, மனுஷன் தானே, ஒரு ஆதங்கம் இருக்குது தானே செய்யும். வீட்டில் சொல்லுவாங்களே இது நீங்கள் பண்ணிருக்கலாங்கன்னு சொன்னா சரி, காலமும் சூழ்நிலையும் சப்போர்ட் பண்ணும்போது நம்ம செய்ய தான் போகிறோம். அதான் டிபெண்ட்ஸ். கண்டிப்பாக. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து சினிமா தான் என்னுடைய முழுநேர பணியாக பண்ண போகிறேன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க சார்? என்ன இது வரைக்குமே வீட்டில் என்ன இது வரைக்கும் தடை போட்டதே கிடையாது. கேட்டதே இல்லை. கேட்டதுன்னா நான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் அதுக்காக நான் அதுக்கு எடுத்துக்கிற நேரமோ நான் அதுக்கு செலவழிக்கக்கூடிய விஷயங்களும் அவங்களுக்கு வந்து சரியாக தான் இருக்குன்னு நம்புகிறாங்க. அதனால என்ன கொஸ்டின்ஸ் பண்ணுறதில்ல, இது வரைக்கும் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க கையில்? சிலது சொல்லலாம், சிலது சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்கிறது மட்டும் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க. இப்போ சந்தானம் சாரோடைய படம் ஒன்று நடந்துட்டு இருக்கு, இன்னும் அதுக்கு பேர் வைக்கல, முடிய போகுது. இன்னும் ஒரு 3-4 டேஸ் ஷூட் தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு டைரக்டர் கோபி நயினாருடைய படம் ஒன்று பண்ணியிருக்கேன், மனுஷின்னு சொல்லிட்டு, வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷன். அது இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு படம் கோபி நயினாருடைய படமும் இன்னொன்று இப்போது ப்ரெசென்ட் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. பார்டர்னு ஒரு படம், அறிவாளன் டைரக்டர் அறிவாளன் சாரோட படம், கொஞ்ச நாளா ரிலீஸ்க்காக அதுவும் இருக்கு. நீங்களே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுனால நாங்க கவுண்ட் பண்ணிட்டே இருக்கோம் சார். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சூப்பர் சார். ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். அந்த ஹிட்டுக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு எங்களுடைய காலை மலர் நிகழ்ச்சிக்கு வந்து இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் கேட்டுக்கிறோம் சார். நன்றி. சந்தோஷம். சரி, நான் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கலாம், அதுக்கான ஒரு சின்ன ரெகக்னேஷன் தான் இது. இதே மாதிரி நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவங்களுக்கும் பேசும்போது அது அவங்களுக்கு கிடைக்கிற ரெகக்னேஷன், அது அவங்களுடைய குடும்பம் பார்க்கும், அவங்களுடைய நண்பர்கள் பார்ப்பாங்க, அதில் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவங்களை முன்னெடுத்தோம். இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவங்களுக்கும் பண்ணணுன்றது. கண்டிப்பாக சார். ஸோ எங்களுடைய ஜெயா டிவியை வந்துட்டு நல்ல கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுல வந்துட்டு எப்போவுமே வந்து தவற மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் எங்களுடைய ஜெயா டிவி சார்பாக கேட்டுக்கிறோம் சார். நன்றி.